ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Thessalonians chapter 3 verse 5. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல தேவனுடைய அன்பு மேலான அன்பு. Dear children of God, the love of God is the most high love, most important love in this world. We as children of God should have the same kind of love of God in our hearts. That is the reason our Lord Jesus Christ came into this world to show us the love of God in his life. Even though he was persecuted, he did not hate anybody, but he was showing his love to everybody. Today, we should have the love of God. Our hearts should be directed towards the love of God. We should show the love of God to others so that they will know God, our Lord Jesus Christ, in our life. நம்முடைய வாழ்க்கையில பிற மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவ அன்பை பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய உள்ளத்துல தேவ அன்பு வேண்டும். அதற்கு நேராக நம்முடைய இருதயம் நடத்தப்பட வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நம்முடைய இருதயம் நடத்தப்பட வேண்டும். Our hearts should be led towards the patience of Jesus Christ. Our Lord Jesus Christ was so patient enough to forgive others when he was pierced on his sides. He was mocked when he was in the cross. He did not say anything, but he was patiently forgiving them. Today, we need to have that kind of patience in our life. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு பொறுமை வேண்டும். அதை நாம் விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கு அநேக மனிதர்கள் பொறுமை இழந்து போய்விடுகிறார்கள். நீங்களும் நானும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற வார்த்தையின்படி உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் நமக்கு உரியவர்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பொறுமையோடு எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும். We need to have the endurance to be patient enough to bless everyone, to forgive everyone, to show the love of God in everyone's life. கர்த்தர் நம்மை அப்படிப்பட்டதான தேவ அன்புக்கு நேராகவும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராகவும் நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக எங்களை நடத்தும். நாங்கள் தேவ அன்பை பெற்றவர்கள் என்று சொன்னாலும் எங்களுக்குள்ளே பொறுமை இல்லை என்றால், கிறிஸ்துவின் குணாதிசயம் இல்லை என்று சொன்னால் அதிலே பயன் இல்லை. எங்களை தேவரீர் உமக்கு நேராக நடத்தி உடைய சத்தியத்தை நாங்கள் அநேகருக்கு சொல்ல உதவி செய்தரும். சகல நன்மைகளாலும் திருப்திப்படுத்தும். தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.